பிள்ளைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுக்குற. டேய், எனக்கு கீழ்ப்படியோ இல்லையோ, நீ தேவனுக்கு கீழ்ப்படி. அன்னைக்கு என்னைக்காவது யாருக்காவது சொல்லி கொடுக்குறோமா? இல்லையே. அப்புறம் எப்படி அந்த பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாறி தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவன் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறவராய் இருப்பார்? முக்கியமா என்ன, படிச்சியா, ஸ்கூலுக்கு போனியா? போட்டியிலும் படிக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். கேட்டதா? எல்லா பிள்ளைகளும் தோத்து போகணும், நீ மட்டும் பாஸ் ஆகணும். அவனுக்கு தள்ள ஜெபம் பண்ணுவா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை முதல் மார்க் வாங்கணும் ஆண்டவரே. இப்போ உன் சத்தத்தை கேட்பாரா கடவுள்? இல்ல அவன் பிள்ளைக்கு, அவனுக்கு பிள்ளைக்கு வேண்டி அவன் சத்தத்தை கேட்பாரா? எனக்கு இது ஒரு டவுட்டுங்க. சொல்ல, கடவுளை நம்பு, கடவுளை விசுவாசி, அவர் உனக்கு ஞானம் தருவார். சொல்றியா? இல்லையே. எப்ப பார்த்தாலும் படிவல. என்னைக்காவது எடுத்து பைபிளை உட்கார்ந்து பைபிளை வாசி, பைபிளை தியானம் பண்ணு, ஜெபம் பண்ணு, சொல்றியா? எங்க அவ்வளவு ஞானத்தை தரக்கூடிய தேவன் இவர். அவரை விட்டுட்டு படிக்க சொல்ற? படிக்க வேண்டாம்னு சொல்லல, முதல்ல தேவனை தேடு. இந்த ஞானம் இல்லை, அதனால்தான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் தேவன் வழி நடத்தல. சத்துருவானவன் உன் குடும்பத்துக்குள் புகுந்திருக்கிறது காரணம் நீ தேவனை மறக்கிறாய். ஆனபடியினால் சத்துருவான நேசிக்கிறாய், அவன் உள்ள வந்துட்டான். அல்லேலூயா.